कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे अच्युतानंद गोविंद माधव सच्चिदानंद नारायण हरे நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாயா. நான் கால்காஜியில் இருக்கிற அலக்நந்தா தார்மிக் சமாஜ் பற்றி ஒரு 2 வார்த்தை பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். 94லேருந்து இங்கே இருக்குது இந்த பில்டிங். இதில் எல்லா சுவாமியும் இருக்குது. பிள்ளையார், ஐயப்பன், மகாவிஷ்ணு, வேணுகோபாலகிருஷ்ணன், சிவன் பார்வதி, முருகன், ஹனுமான் அண்ட் நவகிரகம் எல்லா சுவாமியும் எல்லா விக்கிரகமும் இருக்குது. 35 வருஷமாக இந்த கோவில் ரெகுலராக அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பெரிய ஈவெண்ட்ஸ் நிறையா நடந்திருக்கு. அதை தவிர ஆனுவலி எங்களுக்கு 4 பெரிய ஈவெண்ட்ஸ் எப்போவுமே இருக்கும். சிவராத்திரி வரும் February மார்ச்சில். அப்போ மகாருத்ரம் நடக்கும். 44 ரித்விக்ஸ் வந்து டெய்லி ருத்ர பாராயணம் பண்ணி டெய்லி அன்னதானம் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஜூலையில் உற்சவம் எங்களோட கொடி ஏற்றி 7 டே உற்சவம் பண்ணி பலி அதெல்லாம் உண்டு. அப்புறம் ஆராட்டு அண்ட் தென் எல்லாம் ரொம்ப கிராண்டாக நடக்கும். டெய்லி அன்னதானம் எல்லாமும் நடந்துட்டுருக்கோம் அங்கே. அதுக்கப்புறம் நவராத்திரி நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து நவராத்திரியில் வந்து சண்டி பாராயணம் அண்ட் தென் லாஸ்ட் டே வந்து சண்டி ஹோமத்தோட வசோதார அண்ட் பூர்ணாகுதி எல்லாம் உண்டு. கன்னியா பூஜை, தம்பதி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அன்னதானம் உண்டு. விஜயதசமி போது பூஜை புக்ஸ் எல்லாம் பூஜைக்கு வச்சு அந்த மாதிரி பூஜை எடுத்து அதெல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம நவம்பர் டிசம்பர் மண்டல பூஜை ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், சுவாமி ஐயப்பனுக்காக பண்ணுறது. 48 டேஸ் மண்டல பூஜா. டெய்லி சுவாமி ஐயப்பனுக்கு ஸ்பெஷல் பூஜை, அபிஷேகம் எல்லாம் நடக்கும். அண்ட் தென் சாயந்தரம் லகுபக்ஷணம் அது இருக்கும். அண்ட் வெரைட்டி கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸும் இருக்கும். அண்ட் சாஸ்தா பிரீத்தி அன்னைக்கு ப்ராப்பர் நல்ல சத்தி சாப்பாடு எல்லாம். பஜனை ஃபஸ்ட்டு, பஜனை முடிஞ்ச அப்புறம் சாப்பாடு எல்லாம் உண்டு. ஸோ இது போல் நாங்கள் இத்தனை வருஷமும் பண்ணின்னு இருக்கோம். ஸோ டிவோட்டீஸோட ரிக்வெஸ்ட் என்னென்னா, நிறையா நம்பர்ஸில் வந்து எங்களுக்கு இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எங்களோட டெம்பிள் வெப்சைட் பேஜ் எல்லாம் இருக்குது. அலக்நந்தா தார்மிக் சமாஜ் பாலவேணுகோபாலகிருஷ்ணா டெம்பிள் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கும் தெரியும். இப்போ நம்மளோட கோவிலில் ஒரு பெரிய பாகவத சப்தாகம் வச்சுருக்கோம். ஆகஸ்ட் 17லேருந்து 23 வரைக்கும். அது வந்து யக்ஞாச்சாரியா பாகவத போத பிரவர பிரம்மஸ்ரீ புத்திலம் மது நாராயணன் நம்பூதிரி வெல் அசிஸ்டட் பை உபாச்சாரியா பிரம்மஸ்ரீ புத்தில்லம் மகேஷ் நம்பூதிரி ஹூ வாஸ் அவர் வந்து ஃபார்மர் மேல்சாந்தி ஆஃப் சபரிமலை ஐயப்பன் தர்மசாஸ்தா டெம்பிள். அவர் நம்மளோட கோவில்லையும் 1994லேருந்து 2009 வரைக்கும் மேல் சாந்தியாக இருந்திருக்கிறது வந்து ரொம்பவே எங்களுக்கு பெரிய பாக்கியம். அது നമസ്കാരം. ഞാൻ வந்து PN மகேஷ் நம்பூதிரி. உங்களுக்கெல்லாம் தெரியுற மாதிரி போன வருஷம் ശബരിമലയിൽ மேல்சாந்தியாகிட்டு சீஃப் ப்ரீஸ்டாகிட்டு இருந்தால் உங்களெல்லாம் பார்த்துருக்கா நிறைய. அதுக்கு முன்னாடி நான் തൃശ്ശൂരിൽ இந்த பூரமெல்லாம் நடக்கிற கோவிலில் ரொம்ப முக்கியமான கோவில் பாரமேக்காவு பகவதி கோவில். அங்கே மேல்சாந்தியாகிட்டு இப்போ சேவனை பண்ணுறது, அம்பாளோட பாத சேவா பண்ணிக்கொண்டிருக்க அந்த டைமில் தான் எனக்கு ശബരിമലയിലും மேல்சாந்தியாகிட்டு ஐயப்பனோட பாத சேவை பண்ணுறதுக்கு அவசரம் கிடைச்சது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியற மாதிரி 95லேருந்து 2009 வரைக்கும் நம்ம கோவிலில் இங்கே அழகனந்தாயிலே பாலவேணுகோபால கோவிலில்
കൃഷ്ണമൂർത്തിയോട് കോവിലിൽ 14 വർഷക്കാലം അങ്ങേ ഭഗവാനോട് പാദസേവ പണ്ടവർക്ക് ഒരവസരം കിടച്ചത്. നിറയെ പാത്രങ്ങൾക്കെല്ലാം നിറയെ തെയ്യമാണ് ആള്. അതിനാൽ ഇനി ജാസ്തി പേശുന്നില്ല. ഒരു മുഖ്യമായ വിഷയത്തെ ചിലർക്ക് താൻ ഇന്ന മാതിരി ഒരു ഓഡിയോ ക്ലിപ്പ് നമ്മളോട് മുന്നിൽ പോടുന്നത്. അത് വന്ന് നമ്മൾക്ക് തിരിയണ മാതിരി നമ്മ കോവിലിൽ അടിക്കടി വർഷാവർഷം തിരുവിഴ ഉത്സവം, അതുക്കപ്പുറം രാമായണ മാസ പ്രഭാഷണങ്ങൾ, അന്തമാതിരി നിറയെ വിഷയങ്ങൾ, ആധ്യാത്മിക വിഷയങ്ങൾ നടക്കുന്ന കോവില്. അതിരുദ്രം മുന്നാടി നടന്നത് മഹാരുദ്രം, അന്നരമാതിരി നിറയെ വിഷയങ്ങൾ നടക്കുന്ന കോവില്. നമ്മ കോവില് ആഗസ്റ്റിൽ 16 ഈവനിങ്ങിൽ മഹാത്മ്യത്തോടു കൂടി 22 അങ്ങനെ അപ്പടി 7 നാളേക്ക് മഹാത്മ്യത്തോടു കൂടി 8 നാളേക്ക് அப்படியே வச்சிருக்க. அதுக்கு இந்த வாட்டி சப்தாகம் வாசிக்கிறது എന്നോട് അണ്ണാവുതാൻ പുത്തെല്ലാം ബ്രഹ്മശ്രീ മധുനാരായണ നമ്പൂതിരി അവരോട് ചേർത്ത് ഞാനും இந்த സപ്താഹത്തിലേക്ക് വരുന്നത് എന്ന സന്തോഷமான ഒരു വാർത്തയും നിങ്ങളുടെ മുന്നിൽ ചൊല്ലുന്നത്. നമുക്ക് இந்த ലൈഫിൽ இந்த மாதிரி விஷயങ്ങൾ, ആധ്യാത്മിക വിഷയങ്ങൾ, സത്സംഗങ്ങൾ, ഭജനകൾ ഇത് ലഭിക്കുന്നത് ரொம்ப ദുർലഭമാണ്. മേൽപ്പത്തൂര് നാരായണീയത്തിൽ ചൊല്ലുന്നത് മാതിരി അത് അവര് ഫസ്റ്റ് ശ്ലോകത്തിൽ തന്നെ ചൊല്ലിയെടുക്കുക. ഏവം ദുർലഭ്യ വസ്തുന്യപി സുലഭതയാ ഹസ്തലഭ്യേ യതന്യ തന്വാ വാച ധിയാ വാ ഭജതി എന്ന് ചൊല്ലിയെടുക്കുക. അപ്പൊ അന്തമാതിരി നമ്മ തമിഴ് ആളാണേലും കേരളാവിൽ നിന്നാണേലും കർണാടകയിൽ നിന്നാണേലും ഇங்கே വന്ന് ഡൽഹിയിൽ വേല പണിയെടുക്കുക, അന്തമാതിരി വിഷയങ്ങൾക്കായി വന്ന് ഇங்கே വാസം പണിയെടുക്കുക. നിറയെ വർഷമാണ്, 40 വർഷം 50 വർഷം അന്തമാതിരി നിറയെ വർഷമാണ് ഇங்கே இருந்திருக்கா. அப்போ இந்த சாமி வந்து நம்மளோட பக்தியாலே, நிஷ்களங்கமான பக்தியாலே அவரே பார்க்கறதுக்கு வேண்டி அப்படி நம்ம ஆற்றுல எல்லாம் பூஜை பண்ணுறது അതെല്ലാം ഏറ്റ് അവര് എന്താ കേരളാവിലെ ഭൂലോക വൈകുണ്ഠം എന്ന മാതിരി ചൊല്ലുന്നത് ഗുരുവായൂരപ്പൻ ഈ അതേ സ്വരൂപത്തില് നമ്മ കോവിലില് നമുക്കെല്ലാം അനുഗ്രഹം പണ്ടതുക്കായി ரொம்ப നാളായി ഇങ്ങേ വന്ന് അനുഗ്രഹം പണ്ടതുക്കായി അവർ വന്നിരിക്കുക. അത് തന്നെ ரொம்ப മുഖ്യമായ ഒരു വിഷയം. നമ്മളെല്ലാം അനുഗ്രഹിക്കുന്നതായി ആ ഭഗവാൻ ഇങ്ങേ വന്നിരിക്കുക എന്നുള്ളതും ரொம்ப മുഖ്യ വിഷയം. இந்த கோவிலும் உங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி நடക്കുന്ന ഒരിടം. കാഞ്ചീര പെരിയവാള്, ശൃംഗേരി പെരിയവാള്, ആഞ്ഞൻ തിരുമേനി அந்த மாதிரி நிறைய മഹാത്മാക്കള്, രവി ശർമാജി, അപ്പുറം സുന്ദരകുമാർ പണ്ഡിറ്റ് സുന്ദരകുമാർജി அந்த மாதிரி பெரிய ആളുകൾ വന്ന് സപ്താഹം அந்த மாதிரி പ്രഭാഷണങ്ങളെല്ലാം പണിയെടുക്കുന്ന ഒരു വേദി, ഒരിടം. അപ്പോൾ അവരെല്ലാം ചൊല്ലിയെടുക്കുക. அந்த കോവിലില് നിറയെ സ്പിരിച്വലായിട്ട് ഒരു വൈബ്രേഷൻ നിറയെ കിടക്കുന്നത് എന്ന് ചൊല്ലിയെടുക്കുക. അത് ഒരു മുഖ്യ വിഷയം. നമുക്ക് அந்த மாதிரி ഒരു കോവിലോട് പക്കത്ത് വാസം പണ്ണവർക്ക് കണ്ടിപ്പാ അത് ഭഗവാനോട് അനുഗ്രഹം. ഇത് നമുക്കെല്ലാവർക്കും ഒരു സന്തോഷமான വാർത്ത. കാരണം ജന്മങ്ങള് പലത് പക്ഷിയായിട്ടും മൃഗമായിട്ടും ജ്ഞാനപ്പാനയിലെല്ലാം പൂന്താനം തിരുമേനി ചൊല്ലുന്ന മാതിരി അത് നിറയെ ജന്മങ്ങൾ കഴിഞ്ഞ് കടശിയിൽ ഇത് വന്ന് മനുഷ്യജന്മം നമുക്ക് ലഭിച്ചിരിക്കുക. അതും ரொம்ப മുഖ്യ ഒരു സന്തോഷ വിഷയം ആയിരുന്നു കേട്ടാൽ. നമ്മ കോവിലോട് 4 പക്കം പാത്തു കഴിഞ്ഞാൽ ഗംഗ, യമുന, കാവേരി, നർമ്മദ അന്തമാതിരി 7 പുണ്യനദികളെ ചൊല്ലണ മാതിരി നിറയെ അപ്പാർട്ട്മെന്റ്സ്, അതിനോടെല്ലാം പേര് இந்த മാതിരി. அதுக்கு നടുവില് അളകനന്ദ എന്ന് പേര് ചൊല്ലി അതിലെ ഗുരുവായൂരപ്പൻ വേണുഗോപാലമൂർത്തിയായിട്ട് ഉക്കാർക്കുന്നത് എന്നുള്ളതും ரொம்ப ഒരു വിശേഷം. ഈ നദികൾ, പുണ്യനദികളോടും അളകനന്ദ അന്തമാതിരി ഉള്ള ഇടങ്ങളോടും പുണ്യതീർത്ഥങ്ങളോടും പേര് ചൊല്ലുന്നത് തന്നെ ലൈഫിലെ ഒരു പുണ്യം. അപ്പൊ അന്തമാതിരിയോടെ ഒരു ഇടത്തില് നമ്മ ഡൽഹിയിൽ വന്ന് നമുക്ക് വേണ്ടി இந்த மாதிரி സത്സംഗങ്ങളെല്ലാം മനുഷ്യജന്മത്തോട് സാഫല്യം, സഫലത വരുത്തിക്കാൻ ഈശ്വര സാക്ഷാത്കാരം എന്ന ഒരു സഫലത വരുന്നതിന് വേണ്ടി ലക്ഷ്യത്തിലേക്കുള്ള വഴികൾ താൻ இந்த மாதிரி സത്സംഗങ്ങൾ, ഭജനങ്ങളല്ല. അപ്പൊ നമ്മ കോവിലില് നമ്മ പക്കത്ത് തന്നെ ഇരിക്കണ കോവിലില് இந்த மாதிரி ഒരു വിശേഷം നടക്കുന്നത് കണ്ടിപ്പാ നമ്മ ആറ്റിലെ വിശേഷം அந்த மாதிரி നമ്മ ഇതിലെല്ലാം കലർന്ന് നമ്മളാൽ മുറിയുന്ന എല്ലാ തരത്തിലുള്ള സേവനങ്ങളും പണി അത് ഒരു വിജയപ്രദം ആക്കുക എന്നുള്ളത് നമ്മ ലൈഫിലെ ഒരു കർത്തവ്യം നമ്മളോട്. അതെല്ലാവരും അന്തമാതിരി ഉൾക്കൊണ്ട് വേണുഗോപാല സ്വാമിയോട് അനുഗ്രഹത്തിற்காയി
கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுறதை என்று கேட்டுக்கொள்கிறதை சுவாமியே சரணம் ஐயப்பா வேணுகோபாலமூர்த்தையே நம. ஸோ இந்த சப்தாகத்துக்கு எல்லாரும் வந்து கலந்துட்டால் தான் உங்களுக்கு தெரியும். இது ஒரு பெரிய ஸ்பெஷல் ஈவெண்ட். ஸோ எல்லாரும் அதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓம் நமோ நாராயணாய.